2 சின்ன பசங்க. அதுலயும் சூரியவன்சி இருக்கானே, ஐயோ! வேர்ல்டு டாப் கிளாஸ் பவுலர் பும்ரா. T20 வேர்ல்டு கப் அடிக்க முக்கிய காரணமா இருந்த ஒரு பவுலர பும்ரா ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்கிறான். அதுவும் 14 வயசு பையன். பும்ராவோட எக்ஸ்பீரியன்ஸ் தான்டா உன்னோட வயசே. டேய் அந்த ஆள போய் ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்கிற. ஓய்யே யார்ரா நீ? அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அந்த ஷாட்டை பார்த்தோன்னே எனக்குலாம் என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு மாதிரி அடி ஸ்டக் ஆகி நின்னுட்டேன் தான். ஸ்டக் ஆகிட்டு மேட்ச் பார்த்துட்டு இருக்கோமே அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே 6 அடிச்சிட்டா, ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சிட்டா ஓகே. அதுக்கப்புறம் அவனுக்கு ரெஸ்பெக்ட்னு ஒன்று கொடுத்தியா? அடுத்த 2 பால் கழிச்சு திரும்ப ஒரு 6 அடிக்கிற. அவர் வந்து ஒரு வேர்ல்டு டாப் கிளாஸ் பவுலர்ரா. அதுக்கான ஒரு மரியாதை கொடுத்து ஒரு அடி அடிக்கலாம். அதுக்கு 2 6ஆ? சரி ஓகே, பும்ரா அடிச்சா ஓகே. அடுத்த ஓவர் போட்டது லெஃப்ட் ஆர்ம்ல ஒரு டாப் வேர்ல்டு கிளாஸ் பவுலர் தான் சொல்லணும். ட்ரெண்ட் போல்ட் அவனையுமாடா 6 அடிப்ப? அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுவும் அடிச்ச 6 வந்து ஸ்டேடியம்ல அந்த செகண்ட் ரோல போய் விழுது. அந்த அளவுக்கு நான் 6 அடிப்பேன். பாவம்டா. அவன் வயசுக்கும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஒரு மரியாதை இல்லை. உண்மையிலே சூரியவன்சி சரியான பேட்டிங், பாரபட்சமே பார்க்கல. எப்படியோ ஒரு வழியா ஷர்துல் தாங்க ஒரு மாதிரியா பவுலிங் போட்டா அதையும் அடிச்சாரு. அதுவும் 6 போயிருக்க வேண்டிய திலக் வர்மா எப்படியோ அந்த கேட்சை வந்து பிடிச்சிட்டாரு. இல்ல அப்படின்னா சூரியவன்சி நேற்று ஒரு சரியான நாக்கு, ஆல்ரெடி ஆடின சரியான நாக்கு தான். இன்னும் பயங்கரமா ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. சூரியவன்சியை மட்டும் நம்ம பேசக்கூடாது. அந்த பக்கம் இருந்த ஜெய்ஸ்வாலையும் சும்மா சொல்லக்கூடாது. வா சின்ன பையன் அவனே அடிக்கிறான், அப்ப நான் அடிக்க மாட்டேனா? அந்த மாதிரி ஜெய்ஸ்வால் ஒரு கிளாசிக் நாக் ஒன்று ஆடினாரு. சின்ன பசங்க 3 மேட்சா எல்லா 3 டீமும் போட்டி புரட்டி எடுத்திருக்கானுங்க. இன்னும் யாரெல்லாம் புரட்டி போட்டு எடுக்க போறானுங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சென்னை வந்து எப்ப விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி பாத்துக்கணும். இப்ப எனக்கு RR எப்ப விளையாடுவாங்க, சூரியவன்சி ஜெய்ஸ்வாலோட பேட்டிங் வந்து எப்ப பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. சூரியவன்சிக்கு நான் ஒரு ஃபேன் ஆகிட்டேனே சொல்லலாம். நான் வந்து ரெய்னாக்கு அப்புறம் ஒரு கிரிக்கெட்டுக்கு ஃபேன் ஆகுறேன் அப்படின்னா சூரியவன்சியை சொல்லலாம். ஒரு குட்டி பையன் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறப்ப யார் தான் ஃபேன் ஆக மாட்டாங்க சொல்லுங்கள்?